ஜெய்ஹிந்த். முயற்சி என்பது மூச்சல்லவரை, பயிற்சி என்பது ஈஸ்வர் ஆர்மி அகாடமி உள்ளவரை. நான் உங்கள் ரிட்டையர்டு உள்ளாரீஸ்வரன் ஃப்ரம் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு 11/3/2026 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பேஜ் முடிஞ்சு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோம். விருப்பப்பட்ட மாணவர்கள் வரலாம். இது வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்தா ட்ரைனிங் வந்துட்டு பண்ணிக்கிறீங்க. ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு வந்துட்டு எப்படின்னா உணர்ச்சி மனசில் இருந்தாலும் மட்டும்தான் ட்ரைனிங் யாருக்கு எப்படி கொடுக்கணும், என்ன பவரில் கொடுக்கணும், யாருக்கு என்ன கொடுத்தான்னு தெரியும். அனுபவம்ன்றது வந்துட்டு எப்படின்னா 6 மாதத்துலையோ 5 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ 1 மாதத்துலையோ வராது. இப்போ எப்படி டோனிக்கு வந்துட்டு எப்படின்னா உணர்ச்சியை வந்துட்டு எப்படின்னா எதில் காமிப்பார் அப்படின்னா தன்னோட பேட்டில் காமிப்பார். சரிங்களா? அது மாதிரி வந்துட்டு எப்படின்னா ஒரு கோச்சுன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 நாள்லையோ 6 மாதத்துலையோ ஆக மாட்டாங்க. சும்மா வந்துட்டு வீடியோவை பார்த்துட்டு 2 நாள் ஆயிரும்னு நினைக்க வேணாம். கற்றுக்கிற விருப்பப்பட்டவங்களும் அது வந்துட்டு எப்படின்னா உணர்ச்சியோடு கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு இதை கொடுத்து அவன் மனசை நிற்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து கோச்சிங் லெவலில் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் வந்துட்டு எப்படின்னா ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்குது. ரிட்டர்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்குது. நம்ம கோச்சிங் சென்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்காப்பட்டி வில்லேஜ், குன்னூர் கோட்டை போஸ்ட், நிலக்கோட்டை தாலுகா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து ஈஸ்வர் ஆர்மி அகாடமி. இது வந்துட்டு எப்படின்னா மூடலை. ஏன்னா இதில் கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மூடிட்டாங்க. அவர்கிட்ட நான் ட்ரைனிங் பண்ணேன் 1 வருஷம் 2 வருஷம் இப்போ நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு நிறையா பொய் சொல்லி வந்துட்டு எப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எப்படின்னா எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பட்டாளத்துக்காரங்க எல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறதே வந்துட்டு பெரிய மைனஸ். ஏன்னா சிவிலியன் பட்டாளத்துக்காரங்க மேக்ஸ் வந்து சிவிலில் செட் ஆகாத காரணமே இதே என்னன்னா எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம். அதனால் வந்துட்டு இப்போத்தே நம்ம கொஞ்சம் வந்து சிவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு நம்ம வந்துட்டு இது பண்ண மாட்டோம். ஏன்னா வந்துட்டு எப்படின்னா விட அவ்வளோதான் அவங்களோட என்ன அப்படிதான் விட்டுக்கு இருக்கும். ஸோ நம்ம மனக்குமரில் சொல்கிறத விட வந்துட்டு எப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். ரிசல்ட் 100% கொடுப்போம். வேறு எங்கேயுமே வந்துட்டு யாருக்குமே சொல்லி இதில் பண்ண சொல்லலை. சரிங்களா? விருப்பப்பட்ட மாணவர்கள் உடனே அவங்க ரிசல்ட் 100% கொடுத்தாமட்டோம். ஃபிசிக்கலை பற்றி எங்களை பற்றி தெரியணுமா, பழைய வீடியோ கொடுத்துருப்போம். அதை வந்துட்டு இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டு பழைய வீடியோலாம் டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு தேவையில்லை. என்னை வந்துட்டு இப்போ நான் அழுகலையில, நான் சாகலையில் இன்னும். அப்போ என்னோட திறமைகளை என்ருக்கு. எனக்கு வயசு 45 ஆச்சு. இன்னும் வந்துட்டு எப்படின்னா நான் ஒரு 25 கிலோமீட்டர் ஓடிக்கிறேன். ஸோ வந்துட்டு என்னை நேரில் வந்து பாருங்கள். அப்போ தெரியும் என்னோடய ட்ரைனிங் என்ன நடக்கும், ஏது நடக்கணும். சும்மா வந்து பூஜை அடிக்காமலாம் வேணாம். ட்ரைனிங் பண்ணணும்னு விருப்பம் இருக்கா, உடனே வாங்க. ரிசல்ட் 100% கொடுப்போம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.